பூநாரைகள் பிளமிங்கோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பூநாரைகள் பறவை இனம் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த பறவைகள், அந்த பிளமிங்கோ பூநாரைகள் அடிபட்டு விமானத்தினுடைய இறக்கைகளில் அடிபட்டு கிட்ட 30க்கும் மேற்பட்டது இறந்திருக்கு. இந்த பூநாரைகள் எங்கிருந்து வருகிறது? இதுக்கு அந்த விமான நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருக்கு. இது எங்கிருந்து வருகிறது? இதனுடைய அசல் வீடு இது. ஏன் அது இந்த காட்கோபர் பகுதியில் அதிகமாக இருந்து விமானத்தில் மோதியது? இதுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கா? அந்த சரணாலயம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அறிவிக்கப்பட்ட இடத்துல எலக்ட்ரிக்கல் வயர் போகுது, மின்கம்பிகள் அங்கே போகக்கூடாது. பாதுகாக்கப்பட்ட சரணாலயத்தில் ஆனால் போகுது. ஏன் இபி அதை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. சமீபத்தில் மே 20ஆம் தேதி, இன்றைய தேதி 27, சுமார் ஒரு வாரங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. பூநாரைகள் பிளமிங்கோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பூநாரைகள் பறவை இனம் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த பறவைகள், அந்த பிளமிங்கோ பூநாரைகள் அடிபட்டு விமானத்தினுடைய இறக்கைகளில் அடிபட்டு கிட்ட 30க்கும் மேற்பட்டது இறந்திருக்கு. இது நடந்தது மும்பை விமான நிலையம் காட்கோபர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்த பூநாரைகள் இந்த விமானத்தில் மோதி இறந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இது என்ன விமானம் அப்படின்னா, துபாயிலிருந்து வந்த எமிரேட்ஸ் விமானம் E508 அப்படிங்கிற விமானம். அது சாகரில் இருக்க இன்டர்நேஷ்னல் விமான நிலையத்தில் தரையிறங்கி கொண்டிருக்கும் போது தான் அந்த நேரத்தில் 8:40 8:50 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு விமான நிலையத்தில் ஒரு வட்டாரங்கள் ஒரு செய்தி சொல்கிறாங்க. சரி, இந்த விமானத்தில் 300 பயணிகள் இருந்திருக்காங்க. அவ்வளோ பேருமே பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. பறவைகள் மோதியதை எடுத்து விமானத்தின் பாதுகாப்பு சோதனை நடத்த என்ன இதனால் நடந்துச்சுன்னு சொல்லி பாதுகாப்பு சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த விமான நிறுவனம் என்ன அறிக்கை கொடுத்துருக்குது? துபாயிலிருந்து மும்பைக்கு வந்த விமானம் தரையிறங்கும் போது அதன் மேல் பறவைகள் மோதின, விமானம் பத்திரமாக தரையிறங்கியது, பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாளர், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல பூநாரைகள் உயிரிழந்தன. இந்த பூநாரைகள் பிளமிங்கோஸ். ஏன் இந்த பூநாரைகள் இறந்ததுனால இந்த செய்தியை ஏன் குறிப்பாக அந்த காணொலியில் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பூநாரைகள் எங்கிருந்து வருகிறது? இதுக்கு அந்த விமான நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருக்கு. இது எங்கிருந்து வருகிறது? இதனுடைய அசல் வீடு இது. ஏன் அது இந்த காட்கோபர் பகுதியில் அதிகமாக இருந்து விமானத்தில் மோதியது? இதுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கா? இது போன்ற கேள்விகளுக்கு தான் இந்த காணொலி. முக்கியமாக இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னால் இது மாதிரி பூநாரைகள் மோதியதாக சம்பவங்கள் பதிவாகவில்லை. ஒருவேளை ஒரு பறவையோ 2 பறவையோ ஒரு இதில் மோதியிருந்தால் அதை செய்தியாக்கள் விட்டுருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக செய்திகள் இல்லை. அப்போ மே 21ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பயணிகள் மாற்று விமானம் மூலம் வேறு இதுக்கு அனுப்பிச்சு வைக்கப்படுறாங்க. ரைட். இப்போ இதனோட முக்கியமான இது என்ன? ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பூநாரைகள் இந்த பகுதிக்கு வருது. எங்கே? காட்கோபர் அப்படிங்கிற பகுதிக்கு. இந்த பகுதி விமான நிலையத்தினுடைய ரன்வேக்கு பக்கத்தில், அதே சமயம் கிழக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைவேக்கு பக்கத்துலேயும் தானே விரிகுடா ஈரநிலம்னு சொல்கிறாங்க. அதாவது தானே மாவட்டம், விரிகுடா கல்ஃப், அந்த மாதிரி ஈரநிலம் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த ஈரநிலத்துக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பூநாரைகள் இந்த விரிகுடாவுக்கு வருது. விரிகுடாங்கிறது சதுப்பு நிலங்கள், நிலம் ஈரமான ஈரப்பதம் கொண்ட சதுப்பு நிலங்கள், கண்டல் காடுகள்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு இது வருது. இங்கே பாதுகாப்பட்ட பகுதியாகவும் சரணாலயமாகவும் உள்ளது. ஆனால் பூநாரைகள் விமானம் மீது மோதிய சம்பவம் எதுவும் இதுவரை பதிவாகலை. ஆனால் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் அப்படிங்கிறப்போ இங்கே எப்படி இந்த பூநாரைகள் திடீர்னு விமானத்தில் போய் மோதுகிற நிகழ்வு ஏன் நடந்தது அப்படிங்கிறது விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பூநாரைகளுடைய நவி மும்பையில் உள்ள விரிகுடா மற்றும் சாணக்கியா ஏரிக்கு அருகில் கட்டுமான நோக்கங்களுக்காக பூநாரைகளை இடப்பெயர்வு செய்யும் முயற்சிகள் கடந்த மாதம் முதல் நடந்து வந்ததுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நவி மும்பை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா, அதில் கட்டுமான இது நடக்கும்பொழுது இந்த பூநாரைகளை அங்கேருந்து பற்றி விடுறாங்க. ஏன்னா அந்த நாரைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குளத்தை சதுப்பு நிலங்களை நம்ம ஆக்கிரமிக்க முடியாதுன்னு சொல்லி கட்டுமான பகுதிகளுக்காக அது பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சரணாலயம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அறிவிக்கப்பட்ட இடத்துல
எலக்ட்ரிக்கல் வயர் போகுது, மின்கம்பிகள் அங்கே போகக்கூடாது, பாதுகாக்கப்பட்ட சரணாலயத்தில். ஆனால் போகுது. ஏன் இபி அதை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் மின் கம்பங்கள் போகுது அப்படின்னாலே மின் பயன்பாடு இருக்குதுன்னா அப்போ அந்த பாதையில் அதனுடைய அந்த பூநாரைகள் பறக்கக்கூடிய பாதைகளில் இந்த மாதிரி மின்கம்பிகளை பார்த்தா அது திசை மாறுது. திசை மாறிய போது இடம்பெயருது. இடம்பெயர்வதற்காக இந்த கட்டட விரிவாக்கங்கள், கட்டட பணிகளுக்காக இதை செய்கிறாங்க. ஆக இது ஒரு விதமான மனித செயல்பாடுகள்னால் தான் அந்த பூநாரைகளுடைய விபத்து ஏற்பட்டதாக நம்ம பார்க்க முடியுது. நவி மும்பையினுடைய வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் மகாராஷ்டிரா நகர தொழில் மேம்பாட்டுக் கழகம் சிட்கோ மின் நிறுவனத்திடம் இருந்து இது தொடர்பாக எந்த பதிலும் இல்லை. இது தொடர்பாக சுற்றுச்சூழல், காடு மற்றும் கால்நடை அமைச்சகத்திற்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நவி மும்பையில் இப்படி எழுதுறதுக்கு நம்மளுடைய முதல்வர், தமிழ்நாடு முதல்வர் சில நாட்களுக்கு முன்பு, அதாவது ஏப்ரல் 27, 2024 நவி மும்பையில் உள்ள டிபிஎஸ் குளம் அருகே பூநாரைகள் இறந்த சம்பவம் பதிவாயிருக்கு. அப்போது இது எப்போ வர ஆரம்பிச்சது இந்த பூநாரைகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் இந்த பூநாரைகள் மும்பை நகரத்துக்கு வர ஆரம்பித்ததா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போது சிவ்டி நவேஷா கடல் பாலம் கட்டப்பட்டதால், சிவ்டி காட்டு அடியில் அது வந்திருக்கு. இப்போ சிவ்டி நகேடா கடல் பாலம் கட்டப்பட்டதுனால அது வாழ்விடங்கள் கொஞ்சம் அச்சுறுத்தல் உள்ளாயிருக்கு. இந்த காரணத்திற்காக தானே மற்றும் வாஷி விரிகுடாவில் 1690 ஹெக்டேர் பரப்பளவில் பூநாரைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டது. இது ஆர்டிஃபிஷியலாக இவங்களே உருவாக்கியிருக்காங்க. தானேவுடைய பகுதியில் தானே, வாஷி, பாண்டு பம்பிங் ஸ்டேஷனிலிருந்து சதுப்பு நிலங்கள் இருப்பதால் பறவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு இது உருவாக்கியிருக்காங்க. இப்போது இது தவிர ஒரு சிறப்பு வகை பாசி கடல் பாசி இங்கே கிடைக்குது. அதுதான் இந்த இறால், சிறப்பு பாசி, இறால் ஆகியவை முக்கிய உணவாக அது கிடைக்குது. இந்த உணவில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கிறதுனால இந்த பிளமிங்கோ சொல்கிற அந்த பூநாரைகளுடைய இதுக்கு இளம் சிவப்பு நிறம் அதனால தான் கிடைக்குது. சிவப்பு இளம் சிவப்பு நிறம் அந்த பறவைகளுக்கு கிடைக்குது. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அசல் வீடு எதுனா ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கட்ச் வளைகுடான்னு சொல்லுவாங்க. அந்த கட்சுங்கிற ஏரியாவில் இருந்தால் மும்பைக்கு வருது. மும்பைக்கு வரும்போது பார்த்தா பழுப்பு நிறம் கொஞ்சம் எல்லாம் வருது. ஆனால் இங்கேருந்து கிளம்பி வளர்ந்து இந்த காடுகளை வளர்ந்து போகும்போது இந்த சிகப்பு நிறமும் இளஞ்சிவப்பு நிறமும் ஏன் வருதுன்னா அந்த குறிப்பிட்ட பாசி இனமும் இறால் தான் காரணம். இதை சாப்பிட்டு வளர்றதுனால அதுக்கு அந்த நிறம் வருது. இந்த நாரைகள் நவம்பர் மாதத்தில் குளிர்காலத்தில் உணவு தேடி மும்பையை நோக்கி வருது. அதுக்கப்புறம் இங்கேயே அதனோட வளர்ச்சி ஆரம்பமாகுது. பழுப்பு நிற குஞ்சுகளோடு இங்கே இனப்பெருக்கம் செய்து அதுக்கப்புறம் திரும்ப நேரத்தில் அவருடைய இறங்குகள் சிவப்பு நிறமாக மாறுது. இப்படி திரும்ப நேரத்தில் தான் இந்த விமானத்தில் மோதியிருக்கு. அப்போது ஒரு உயிரினம் தன்னுடைய பாதுகாப்பான சரணாலயமாக நினைத்த ஒரு இடத்தில் நுழைந்து திரும்பும் பொழுது அதனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் நாம் இதுக்கு மனித தவறுகள் எந்த காரணம் அல்ல. ஆனால் பூநாரைகள் திசை மாறி வந்திருக்கிறது. பூநாரைகள் ஏன் திசை மாறின, அதுக்கு நாம் தான் காரணம் என்பதை நம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த கால வெப்பநிலை, சீதோஷ நிலை, அந்த உயிர் சங்கிலி, பயாலஜிக்கல் செயின், இதையெல்லாம் கண்காணிப்பில் கொண்டு பல விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். இதற்காகத்தான் அடிக்கடி இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை பதிவிடுகிறோம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.